கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட இந்த வேளையிலே கூட இந்த குருத்தோல நாயகனை நான் சந்திப்பது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் செய்த குருத்தோல நாயகனை சொன்னா ஆண்டவர் ஓசன பாடி மகிமைப்படுவாங்க. ஆமென். அநேக பேர் அந்த கம்பளியும் பிரபோதியும் ஆமென் எல்லாமே ஆண்டவர் மகிமைப்படுவாங்க. எதுக்காக? ஆண்டவர் நாமம் மகிமைப்படுது. ஆண்டவர் மகிமைப்படுவார். மரித்த லாசரை ஆமென் நம்ம இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அவனை காப்பாத்தல ஆண்டவர் மரித்தான் பண்ண முடியாது. அவ்வளவுதான் அடக்கமா பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா விசுவாசத்தோடு ஆண்டவர் மேல நம்பிக்கையில அவர் வந்து பார்த்தானா வாய்ப்பு இருக்கும். ஒரு உயிரோடு வருவானான விசுவாசத்தை ஆமென். 4 நாள் ஆயிடுச்சு. கர்த்தருடைய கிருபையினால ஆண்டவர் வந்து மரித்த லாசரை உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்ததுக்கு அதிர்ச்சி ஒரு எப்படி அவனால காப்பாற்ற முடியாது சொன்னாங்க. எப்படி உயிரோடு வந்தான் அப்படின்னு ஆண்டவர் ஒரு தரிசனமாய் அவனை உயிரோடு எழுந்த தேவன் நம் தேவன். ஆமென். எத்தனை பேர் நினைக்கிறான் ஆண்டவரே நான் இப்படி பண்ணப்பா அப்படி பண்ணா இதை கொடுத்தப்பா இதை தான தர்மம் பண்ணப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா சொல்லலாம். உன்னுடைய இதயத்தில் இருக்கிற பல வார்த்தை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கும். உன் கையில் செய்யும் வேலை எப்படி பரிசுத்தமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க பரிசுத்தமான ஆண்டவர் இருப்பார். உங்களுக்கு கிரியை செய்வார். ஆமென். அதுபோல அவனை எப்படி எழுப்பினாரு? உயிரோடு எழுப்பினார். நீ தூங்குது போதும் எழுந்து வா பின்னையும் கடந்து வா என்று ஆண்டவர் அவனை போட்டு சொல்றாரு. அங்க கழுதை ஒண்ணு கட்டிக்க கழுதை குட்டியும் கழுதை இருக்கும். அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுவாரு நான் அந்த கழுதை மேல பிரயாசம் பண்ணணும் போகணும் அப்படின்னு போகும்போது அந்த குட்டி கழுதையை வந்து கொண்டு வர சொல்லுவாங்க. அவன் போன கேட்பான் இந்த கழுதை யார் கொண்டு போறீங்க? ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லும்போது இயேசு கேட்டாருன்னு சொன்னது அவன் வந்து போன அந்த கழுதை குட்டி அமைச்சு வச்சுவான். அப்போ போர்வெல்லாம் கொண்டு அந்த கழுதை மேல தேவன் உலாவுவார். ஆமென். ஓசனா பாடி அநேக பேர் கிறிஸ்துவை கொண்டு அநேக பேர் முன்பு அல்லது அநேக பேர் செடிகளை கொண்டு அநேக பேர் போர்வையை விரித்து அவர் அந்த கம்பளியிலே நடக்கும் போது கத்தனை அந்த கழுதை வந்து வாட்டு பத்தியா அந்த கழுதை போகணும் எதிர்பார்க்க. ஆனா ஆண்டவர் அந்த உட்காரும் போது அந்த கழுதைக்கு ஒரு பெருமையா இருந்தது. அந்த எப்படி நடந்தது அற்புதம் செய்கிற தேவன் நம்மளோட இருக்கிறார். ஆமென். விசுவாசத்தோடு நம்ம காத்துக் கொண்டு இருக்கும் போது நீங்க கூட நினைக்கலாம் எதுவுமே நமக்கு ஒண்ணு நிரந்தரமில்ல. எல்லாம் தோல்வி எல்லாம் எது நினைச்சாலும் காவல்கள் வேதனைகள் எதுதான் நடக்கிறது நம்ம நினைத்து கொண்டு இருக்கலாம். என் அன்பின் சகோதர சகோதரி கழுதைக்கு வந்து வாழ்வு எப்படி அந்த கம்பெனி மேல நடந்து போகும்போது அந்த மண்ணுல நடக்கும் காலில் வலி இருக்கும். ஆனா அந்த கம்பெனியில போகும்போது அந்த கழுதைக்கு ஒரு எப்படி ஒரு மகிமை எவ்வளவு அந்த கழுதை பாராட்டினாங்க. ஏனென்றால் கர்த்தரை தேடும் போது உங்களுக்கு ஒரு நன்மைகள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் நமக்கு நம்மளை தேடும் நம்ம பிள்ளைகளை தேட நம்ம விசுவாசத்தோடு நாம் இருக்கும் போது உங்கள் ரெட்டிப்பான நன்மைகளை தருகிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவ பிரசன்னம் நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. ஆமென். நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. இதோ இந்த நாளிலே கூட அடைந்த கிறிஸ்துவ நாயகை என்னோடு இணைந்து யூடியூப் வழியாக பார்த்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குருத்தோலை முடிந்து போகும்போது அந்த ஆலயத்துக்கு போகும்போது எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஆண்டவர் கோபப்படுவாரு. எல்லாரையும் பெரும்பால் எடுத்து அடித்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி விடுவார். ஏன்னா அந்த ஆலயம் வந்து அவருக்கு ஊழியத்துக்கு அந்த ஆலயத்தை கட்டிட்டாங்க. அந்த ஆலயத்தை வியாபார பொருளா யூஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஆண்டவர் கோபப்பட்டார். வேற ஒண்ணும் இல்லை. கத்த சிலுவையில் தேவனாகி கத்த நம்ம சிலுவையில் மரித்த நாளே கூட உயிரோடு எழுந்த தேவன் நம்மளோடு இருப்பார். நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே இந்த நாளிலே கூட அப்பா யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு தேவ கிருபையினாலே தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். அப்பா இந்த குருத்தோல் நாயகல்ல இந்த யூடியூப் வழியாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய நடத்துங்க. தேவைகளை சந்திங்கப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பை. போயிட்டு காலைல வரேன்.